கிளாஸ். என்னடா விளையாடிட்டு இருக்கற? என்னடா கேமிங்? சொல்லுவானா? பிங்கோ. என்னைய லொடன்னு பேசிட்டே இருக்கீங்க? கேசிட்டில போய் பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்க. நீ HOD கிட்ட சைன் வாங்கிட்டு வந்தா தான் உங்களுக்கு கிளாஸ். பாடா டேய் கிளம்புங்கடா போலாம். மச்சான் இப்ப என்னடா பண்றது? வாடா நம்ம ஆக்டர்ல ஓட்ற மாதிரி பண்ணலாம். செம்ம ஐடியாடா. வாடா அப்ப நம்ம ஸ்பாட்டுக்கு போலாம். நீங்களா ஹீரோ, நான் காமெடியன். ஓகே, நான் உங்களை கலாய்க்கிறேன். டேய் யாரா மச்சான் போன்ல? என் பாட்டி போடா. ஓ பாட்டியா? டேய் நடத்துறா. இப்ப நம்ம பார்க்க போற ஹீரோ பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் சூர்யா. சோ சூர்யா, நீங்க எப்பவுமே ஸ்டூல் போட்டு தான் நிப்பீங்களா? டேய் நான் சத்யராஜ்டா. டேய் அப்புறம் எதுக்குடா நீ வந்த? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஹீரோங்கறனால ஆசைப்பட்டு வந்துட்டான் போல இருக்குது. சரி பரவாயில்ல. டேய் ஒரு நிமிஷம்டா. அங்க என்ன தெரிகிறது? பசங்க உசுர் கொடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்கடா. சூர்யா எங்கடா? டேய் இங்க இருக்கேன்டா. சூர்யா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இவரு கூட நீங்களும் வெல்லலாம் ₹1 ஷோ பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம சூர்யா சாரும் சத்யராஜ் சாரும் நீங்களும் வெல்லலாம் ₹1 உங்களுக்காக விளையாட போறாங்க. நம்ம கேமோட முதல் கேள்வி, ராஜராஜ சோழனின் மாமாவின் கொள்ளு தாத்தா பெயர் என்ன? கண்ணே ₹1 கோடி ப்ரோக்ராமுக்கே டம்மியா கேக்குறாங்க. ₹1 ப்ரோக்ராமுக்கு ஏன் இந்த வெட்டி விளம்பரம்? ஓகே, அப்ப நான் ₹1 கோடி கேம் ஷோவோட கேள்வியை கேட்கறேன். ஒருவர் மற்றொருவரை பார்த்து எக்ஸாமாலில் அடிப்பது என்ன? பேய் அடிச்சாங்காப்பி, நாய் அடிச்சாங்காப்பி, பிசாஸ் அடிச்சாங்காப்பி, பெருச்சாலி அடிச்சாங்காப்பி அண்ட் அடிச்சாங்காப்பி. அடங்கப்பா உசிலமணி கிளம்புப்பா. கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேயே டை ஹார்ட் ஃபேன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தளபதி. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. பதி 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 தளபதி மனது தப்பு எல்லாம் அதோ கட்டி. சொல்லுங்கண்ணா, என்னண்ணா பண்ண போறீங்க? நான் பாட்டு பாடுறேன்னா. டேய் ஹார்ட் அங்கிட்டுடா. டேய் ₹5 நடிக்கிறா, ₹500 நடிக்காதீங்க. நீ வீட்டுல தனியா பாடு. ஆடுறாரு பாடுறாரு ஆனா நடிக்க மாட்டேங்கிறாரு. தல நீங்க என்ன பண்ண போறீங்க? விளையாடு மங்காட்டா விடமாட்டா எங்காட்டா வெற்றி கிட்டம் வராதா. அட என்ன சார் பஜ்ஜி போடுறீங்க? நடந்துகிட்டே இருக்கிறாரு, இவரும் நடிக்க மாட்டேங்கிறாரு. எந்த மேட்டரா இருந்தாலும் தனியா நின்னு கலக்குறியா? உன்னை பத்தி எல்லாம் பெருசா சொல்றாங்க இவனை தவிர. ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியற. உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அட என்னடா நடக்குது? இவ்வளவு நாள் தான் படம் ஓடல, சேர்ந்ததுக்கு அப்புறம் படம் ஓடலான்னு பாப்போம். ஏய் எவன்டா ஸ்கிரிப்ட்ல இருந்து? அவனை தூங்குடா முதல்ல. ஆமாங்கண்ணா தூக்கிடலாம். தளபதினா ஒரு பயம் வேணாம். டேய் படத்துல தான் மொக்க போறீங்க, இங்கேயுமாடா? டேய் நாயிலடா. டேய் நீங்களும் தானே எழுதுனீங்க? அதெல்லாம் இப்ப முக்கியம்டா. அங்க பாரு ஒருத்தன் கூட சிரிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பழைய ஸ்டாருங்க. இப்ப பார்க்க போறது புது எமர்ஜிங் ஸ்டார். லெட்ஸ் வெல்கம் அவர் பவர் ஸ்டார். முதல்ல நான் டாக்டர், அப்புறம் தான் நான் ஆக்டர். இதுதான் என்னுடைய ஃபேக்டர். வயிறு நிறைய தொப்பையோட, வாய் நிறைய பல்லோட, மனசு நிறைய நம்பிக்கையோட நம்ம பவர் ஸ்டார் சினிமா களத்துல குதிச்சிருக்காரு. கொலையா முந்திரிக்கா பவர் ஸ்டார் அடிச்சா நீ கத்திரிக்கா முடியல. ஆமா நீங்க எந்த நம்பிக்கையில சினிமால குதிச்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா
கேசிடிலேயே எனக்கு இப்ப 5 லட்சம் ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க என் ஃபேன்ஸ் எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு. எங்க யாரையும் காணோம். ஃபுட்ல சால்ட் போடுறவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். தெரியுது. ரஜினியே என் ஸ்டைல பார்த்து தான் கத்துக்கிட்டாரு. எங்க உங்க பர்ஃபார்மன்ஸை காட்டுங்க பாப்போம். டேய் அது சரி சார், நீங்க ஒரு நடமாடு ஏடிஎம்ன்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஹலோ ரஜினியா, சொல்லுப்பா. இது 10 கோடியா? ப்ளூடூத் ஆன் பண்ணி இப்ப அனுப்பிச்சுடுறேன். கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். டைம் ஆயிருச்சு. ஹலோ ராக்கெட் வந்துருச்சாப்பா? நான் கிளம்பிட்டேன். நல்ல வேலை, அவரே கிளம்பிட்டாரு. சேம் பிளட். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். டேய் மச்சான், பிளேஸ்மெண்ட் செல்ல இருந்து மெயில் வந்திருக்குடா. அடுத்த வாரம் ஏதோ கம்பெனி வருதாமா. ஆமாடா, விளையாட்டுத்தனத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். நாம இனிமேல் படிக்க ஆரம்பிக்கலாம்டா. பிளேஸ்மெண்ட்டோ ஹையர் ஸ்டடீஸோ எதுவா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறோம். அதான் போய் சிரிங்க சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. தேங்க்யூ தம்பி, ஸ்கிட் எல்லாம் முடிஞ்சது, நீ கிளம்பு.